யார் மதம் உயர்ந்தது, யார் மதம் தாழ்ந்தது? ஏசுநாதரை கும்பிட்டா சாக மாட்டானா? ஏசுநாதரை கும்பிட்டா நோயாளி இல்லையா? சிவத்தை கும்பிட்டா சாக மாட்டானா? சிவத்தை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் சாக மாட்டானா? எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதனால தான் சொல்கிறது, வெளியே கடவுளே கிடையாது, உனக்குள்ளே தான் நடக்குது. அது முடிவு பண்ணுறது தான் நீ வாழறதும் சாகட்டும். மீதி எல்லாம் கற்பனை தான், கடவுள் தான். நிஜ கடவுள் உனக்குள்ளக்கிறது தான் கடவுள். அப்புறம் உலக விஷயங்களை பற்றி சில யோசிக்கிறோம். யோசித்த இடத்துலையே கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி மறந்துடுறோம். சரி. ஆனால் நீங்கள் கொடுத்த தீட்சையில் மட்டும் நினச்சா அது பிறகு நான் நினைக்காமலே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்காது. எப்படி? அது வேற, இது வேற. மற்ற விஷயம்லாம் நீ பைபிள் படித்தாலும் சரி, குரான் படித்தாலும் சரி, இல்லை சிவபுராணம் படித்தாலும் சரி, மன சம்பந்தப்பட்டது. அது வரைக்கும் தான் போகும். நான் கொடுக்குற தீட்சை அறிவு சம்பந்தப்பட்டது. அறிவில் போகும்போது தான் அவனுக்கு ஆராயவே எண்ணம் வரும். மனசில் இருக்கிற வரைக்கும் அதை ஆராய மாட்டேன். உலக விஷயத்தில் தான் ஆசைப்படுவேன். ஆமாம் சார். அதனால் இது தீட்சை உன்னையே நீ அறியது, கடவுளை தேடுறது இல்லை இது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர். ஏன்னா குல்கந்தும் இளநியும் எது குடிச்சா கூட நிற்கவே இல்லையா? சரியா? நீ எத்தனை கடவுள் வழிபாடு பண்ணிருப்ப, எல்லையாவது என்ன வந்ததா? அப்படி போற மாதிரியே போக, வர மாதிரியே சாமி 30 வருஷமா தேடி சாமி. சாமி நான் தான் சொல்றேனே, கடவுள்ன்றது ஒன்னே நீ இல்லைன்னா கடவுளே இல்லை. ஆமா, இந்த உண்மை இங்க தானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒவ்வொருத்தர் காலம் வரும்போது